ஸோ 1965ல் அமெரிக்க உளவாளிகள் மற்றும் இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் அப்புறம் மலையேறும் வீரர்கள்லாம் சேர்ந்து நந்தாதேவி மலையை நோக்கிய பயணத்தை தொடங்குறாங்க. கூடவே ரொம்பவும் கனம் வாய்ந்த அணுசக்தி உளவு கருவியையும் தூக்கிட்டு போறாங்க. உள்ள புளுட்டோனியம் 238 இருக்கு. மெதுவா மலையேறாங்க. ரொம்ப மோசமான காலநிலை, பலத்த குளிர்காற்று, பயங்கர பனிச்சரிவு. நினச்சி பாருங்க, இவ்வளோவுக்கும் மத்தியில் அவங்க மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு பெரிய பனிப்புயல் ஒன்று தாக்குது. 2 வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒன்று வந்த வழியிலேயே திரும்பி போகிறது, இல்லை பனிப்புயலில் சிக்கி சாகிறது. வேற வழியே இல்லைன்னு பின்வாங்குறாங்க. அவங்க இறங்குறதே சிரமம். இதில் அவங்க தூக்கிட்டு போன அணுசக்தி உளவு கருவி வேற ரொம்ப கனமாக இருக்குது. அவ்வளவு புயலுக்கு மத்தியில் அதை மறுபடியும் தூக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே மலையிலேயே வச்சிடுறாங்க. கயிறெல்லாம் கட்டி ஒரு இடத்துல பத்திரமா இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுட்டு வர்றாங்க. பின்ன அது என்ன துணிமணி லக்கேஜா? வெயிட்டாக இருக்குன்னு சொல்லி அங்கேயே அசால்ட்டாக விட்டுட்டு வர. அதனால் ரொம்பவே சேஃப்டி பண்ணி எல்லாம் பார்த்து பண்ணிட்டு தான் வர்றாங்க. நியூக்ளியர் பவர்டு டிவைஸ். ஸோ எங்கே வச்சோம் அப்படிங்கிற இடத்தையெல்லாம் குறிச்சிட்டு நிலைமை சீரானோடனே மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு போய் பொருத்த வேண்டிய இடத்துல பொருத்திடலாம் அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி வந்துடுறாங்க. பயங்கர ஷாக் எல்லாத்துக்கும் மறுபடியும் அங்கே போய் பார்க்குறப்போ. ஏன்னா அந்த உளவு கருவியை காணோம். காற்றுல கரைஞ்ச மாதிரி மாயமாக மறைஞ்சிருச்சு. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது எல்லாத்துக்கும். உளவுத்துறைக்கு பயம் வேற. நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. பனிப்பாறையில், முகடுகளில் எங்கேயாவது சிக்கி இருக்குமோ அப்படின்னு எல்லா பக்கமும் தேடினாங்க. ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. ஒருவேளை பனியில் நழுவி பனிச்சரிவில் எங்கேயாச்சும் இழுத்துட்டு போகப்பட்டு எங்கேயாவது பனி குவியல்களில் கூட புதைக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஆனால் யாருக்குமே தெரியாது இந்த ரகசியம். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலே. ஆனால் எவ்வளோ நாள் தான் நீங்கள் புகையை மறைச்சு வைக்க முடியும்? 1970களில் கொஞ்சம் கொஞ்சமாக ரகசியம் கசியுது. மக்கள்லாம் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னது, அணுசக்தி உளவு கருவி இமயமலையில் தொலைஞ்சு போச்சா? அதுவும் நம்ம புனிதமான நந்தாதேவி மலைக்கு பக்கத்தில் தொலைஞ்சிருச்சா அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. அதோட நிக்கல, மக்களோட பயம் இன்னும் அதிகமாகுது. ஒருவேளை புளூட்டோனியம் லீக் ஆகி ஆற்றுல கலந்துட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா பனிப்பாறைகள் உருகி ஆற்றுல தான் ஓடும். இமயமலை சிகரங்களில் இருந்து தான் கங்கை நதி துவங்குது. கதிரியக்கம் வெளியாகி ஆறு பொல்யூட் ஆகி பாதிக்கப்பட்டா என்ன ஆகிறது அப்படின்னுலாம் பல மாதிரியும் மக்கள் பேசுகிறாங்க. ஆனால் ஒன்று தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும் அந்த அணுசக்தி உளவு கருவி மீட்கப்படலை.